எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் முந்திரி போண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் பன்னீர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 10 முந்திரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கலாம். பன்னீர் முந்திரி போண்டான்றதுனால முந்திரியும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு முந்திரி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆப்பச்சோட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சின்னதாக கட் பண்ணி போடும்போது நல்லா பார்க்கவே சின்ன சின்னதாக உருண்டையாக அழகாக இருக்கும். அதனால் நான் சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். பன்னீரும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே ஊறிடுச்சு. எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு பன்னீராக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா திக்காக கரெக்டாக இருந்ததுன்னா நான் போட்ட 1 செகண்டில் உடனே எலும்பி வரும். இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே நல்லா தானாகவே எலும்பி வருது பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் மட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ பன்னீரும் முந்திரியும் சேர்த்து போடுறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா சின்ன சின்ன பால்ஸாக அழகாக இருக்கு. இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பன்னீர் முந்திரி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லா சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து முந்திரியும் பன்னீரும் சேர்த்து போட்டது தான். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னீரும் முந்திரியும் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இருக்குது, ஃபுல்லாக பன்னீர் மட்டும் போட்டது. நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் முந்திரி போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.